பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாகிய இந்த தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் நன்மையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் பெருக கடவுது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்களும் பூமியின் வரலாற்றின் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியுடைய காலம் முடிய போகிறது. இந்த இறுதி நாட்களிலே கர்த்தர் நம்மை எச்சரிப்பது என்னவென்றால், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எதற்காக என்று கேட்டால், நடக்கப் போகிற சம்பவங்கள் உங்களை குழப்பத்திற்குள் நடத்தலாம், கலக்கத்திற்குள் நடத்தலாம், வேதனைக்குள் நடத்தலாம், துக்கத்திற்குள் நடத்தலாம், துயரத்துக்குள் நடத்தலாம், கண்ணீருக்குள் கூட நடத்தலாம். ஏன், நீங்கள் இரத்த சாட்சியாக கூட மரிக்கலாம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். காரணம் என்ன? இந்த கடைசி நாட்களிலே, இந்த உலகத்தின் வரலாற்றின் முடிவில் அநேகம் கொடுமையான சம்பவங்கள் நடக்க இருக்கிறது. இதுவரைக்கும் இதற்கு முன்னும் நடந்திராத கொடுமையான பயங்கரமான சம்பவங்கள் நடக்க இருக்கிறது. தாங்குனா துயரத்தோடு முடிவதற்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் எச்சரிக்கிறார். அவரோடு கூட தொடர்பு உள்ள பிள்ளைகள், அவரோடு கூட சுலாபிக்கிற பிள்ளைகள், அவரோடு கூட பழகிற பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிற மகிமையான காரியம் தரிசனம். என்ன தரிசனம்? தீர்க்க தரிசனம். ஆண்டவர் என்னெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கப் போகிறது, எப்படியெல்லாம் நடந்து இந்த உலகம் முடிய போகிறது என்று தீர்க்கமாக நடக்கப் போகிற சம்பவங்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு அழகாக அவர் வெளிப்படுத்தினார். அந்த நாட்களிலே அந்த நாளை காண வாஞ்சியாயிருந்த ஏனோக்குக்கு என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்கப் போகிறது, உலகத்தின் முடிவு வரைக்கும் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு தான் எதையெல்லாம் செய்ய போகிறேன் என்பதை வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு இந்த உலகம் எப்படி முடிய போகிறது, இந்த உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது, தீர்க்க தரிசன வருஷங்கள் எப்பொழுது முடிய போகிறது என்று திட்டவட்டமான காரியங்களை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பாக்கியத்தை பெற்றார்கள். அதே போல பாக்கியத்தை தான் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது எப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னால், அவரோடு பழகி சமாதானமாக இருக்கும் பொழுது அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, அவரோடு பழகுகிற ஒரு அனுபவம், அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், அவரோடு ஒன்றி வாழ்கிற ஒரு அனுபவம், அவருக்குள்ளாகவே இணைந்திருக்கிற ஒரு அனுபவம், அவராலே, அவரோடு, அவரிலே, அவருக்குள் அப்படி வாழும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் தூது என்னவென்று சொன்னால், மத்தேயுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்றார். கடைசி நாட்களில் யார் எழும்புவாங்க? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். ஆகவேதான் பிரியமானவர்களே, மத்தேயு 12:39 வாசிக்கிறோம், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அற்புதத்தை தேடுகிறார்கள், அடையாளங்களை தேடுகிறார்கள், நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அற்புதம் அடையாளம் தேவையில்லை. காரணம், நாம் வாழ்கிறதே அற்புதமானது, நாம் வாழ்கிறதே அடையாளமானது தான். அப்படியானால் சிலர் உங்களை நம்ப மாட்டாங்க. நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனேன். அங்கே ஒரு அம்மா கேட்டுச்சு, ஐயா நீங்கள் யார்? நான் சொன்ன ஊழியக்காரன். அப்போ ஒரு அற்புதத்தை செய்ய. நான் சொன்ன அற்புதத்தை செய்ய மாட்டேன். அப்போ நீ ஊழியக்காரன் இல்லை. நான் அற்புதத்தை செய்ய மாட்டேன். அப்போ நீ தீர்க்கதரிசி இல்லை. நான் சொன்ன ஊழியக்காரன் தீர்க்கதரிசி அற்புதம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. யார் சொன்னது ஊழியம் செய்யணும், ஊழியக்காரன் வந்து அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும்? யார் சொன்னது? நான் காட்டுமா வேதத்தில் என்று சொல்லி அந்த மாவட்டத்தில் சற்று கொஞ்சம் வேகமாக பேசினேன். உடனே அந்த மாவட்டத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஒரு உதயமானது. உடனே நான் கேட்டவங்க, நீ எங்கே போகிறங்க? கோயிலுக்கு போகிறல்ல? ஆமாம். உனக்கு ஒரு வியாதி இருக்குல்ல? ஆமாம். உங்கள் பாஸ்டர் குணமாக்குறாரா? இல்லை. அப்போ எப்படி உங்கள் பாஸ்டர் மட்டும் ஊழியக்காரனை ஏற்றுக்கிட்டேன்? பாருங்கள் உலகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அவங்க பாஸ்டர் இருக்காரு, அந்த அம்மாவுக்கு சுகர் இருக்குது, அதை குணப்படுத்த அவங்க பாஸ்டர் ஆகலை. ஆனால் அந்த அம்மா அவங்க பாஸ்டர் தான் தெய்வமாக நம்புது. தெய்வத்தை அதே தெய்வமாக நம்புச்சு.
அது தெய்வத்தை தெய்வமாக நம்பி இருந்துச்சுன்னா என்கிட்ட எந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்காது. ஏன்னா நம்மளே இப்படி வியாதி வச்சுருக்கிறோம், நம்ம பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவரும் அற்புதம் அடையாளம் செய்யலை, யாரோ ஒருத்தர் வந்துக்கிறாரு. இவங்கெல்லாம் சத்தியத்தை கேட்க மனமில்லாதவர்கள், செவிட்டு விரியன்கள், கண் சொருகி போன குருடர்கள், மனசாட்சியை சுட்டு தின்றவர்கள். பெரியமானவர்களே, சத்தியத்தை கேட்கலாம் என்ற மனசு வராது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆவிகளை நீங்கள் என்ன செய்யணும், பகுத்து அறியணும்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட ஆவிகளெல்லாம் வரும் அப்படின்றத நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் 7 ஆவிகள் வரும், அசுத்த ஆவிகள். என்ன ஆவிகள் பார்த்தீங்கன்னா, கனநித்திரையின் ஆவி, தாறுமாறான ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, விபச்சார ஆவி, இன்னும் வலுசர்ப்பத்திலிருந்தும் மிருகத்திலிருந்தும் கள்ளத்திற்கு தரிசிலிருந்தும் பொல்லாத தவளை கொத்த ஆவிகள் வரும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட 7 ஆவிகள் என்ன செய்ய தெரியுமா வரும். இந்த 7 ஆவிகளை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறு இடத்துல ஒரு அசுத்த ஆவி இருந்ததை அவர் கண்டு அதை அதற்றினார். அது அன்று அவளை விட்டு போய்விட்டது. அதே போல் நீங்களும் நானும் எந்த ஆவி அசுத்தாவி, எந்த ஆவி பரிசுத்தாவின்னு கண்டு நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அது கேட்டாற்போல் நாம் செயல்பட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவரோடு பழக வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவரோடு நாம் பழகும்போது நம்மிடத்தில் இருக்கிற ஆவி எதுன்னு நமக்கும் தெரியும், மற்றவங்ககிட்ட இருக்கிற ஆவி எதுன்னு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால தான் நீங்களும் நானும் படிக்கும்போது வேதவசனம் சொல்லுது 10:7-20 சொன்னார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொன்னார். ஆனால் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். மத்தேயு 10:16 என்ன அழகாக சொல்லுது பாருங்கள். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகும், புறாக்களைப் போல கபடமற்றவர்களாயும் இருங்கள். பாம்பு போல வினா, புறா போல கபடமற்றவர்களாக இல்லைன்னா எவன் வேணாலும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவான். 14 வயசில் இந்த சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு 12 வயசு வச்சுக்கோங்களேன், 12, 13, 14 வயசில் இந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அப்போத்துலேருந்து கர்த்தர் ரொம்ப நல்லவர். எத்தனையோ பாஸ்டர்களை பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில 1000 பாஸ்டர்களை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த பாஸ்டரை முன்னாடி நிற்கிறதில்ல. எல்லோரும் வருவாங்க, ஓடுவாங்க. எல்லார்ட்டையும் இந்த சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்வதுண்டு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு பாஸ்டரும் இதை விட மேன்மையான சத்தியத்தை என்கிட்ட சொன்னதும் இல்லை, என்கிட்ட அவங்க ஜெயிச்சுட்டு போனதும் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், நம்முடைய சத்தியம் ஒரு மேன்மையானது, ஒரு சத்தியம், ஒரு மகத்துவமான சத்தியம், ஒரு மகிமையான சத்தியம். யூ ஆர் ப்ரிவிலேஜ்ட் டு பி இன் திஸ் ட்ரூத். இந்த சத்தியத்தில் இருப்பதற்கு நீ கொடுத்து வைத்தவன், கொடுத்து வைத்தவள். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. இழந்துராதீங்க, திருப்பி இது கிடைக்காது. ஆளை பார்த்து சத்தியத்தை ஏற்றுக்காதீங்க. சத்தியத்தை பார்த்துட்டு கண்ணை முடிக்குங்க, சத்தியத்தில் நில்லுங்க, நீங்கள் சத்தியத்தோடு ஓடுங்க. நோவா நாட்களில் நோவா மட்டும்தான் இருந்தார், லோத்து நாட்களில் லோத்து மட்டும்தான் இருந்தார், ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாம் மட்டும்தான் இருந்தார், ஈசாக்கு நாட்களில் ஈசாக்கு மட்டும்தான் இருந்தார், யாக்கோபு நாட்களில் யாக்கோபு மட்டும்தான் இருந்தார். பிரியமானவரை அந்தந்த நாட்களில் அவங்கவுங்க மட்டும்தான் இருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய பெரிய கூட்டம் இல்லைங்க. அதே மாதிரி உன் நாட்களில் நீ இருக்கணும்னு நினை. இன்னொருத்தர் ரோல் மாடல் யாருன்னு தேர்ந்துக்காத, நீ ரோல் மாடலாக இருக்கப்பார். அநேக நேரத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை சேர்க்க மாட்டாங்க. நேர்மையாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் நினச்சதெல்லாம் கிடைக்காது, நேர்மையற்றவர்களுக்கு நினைக்காததெல்லாம் கிடைக்கும். அதனால் நீ அதை பார்த்து பயந்து அடித்து ஓடிடாது. பைபிள் சொல்லுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு, உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள்.
அவர்களுடைய கெட்ட நடக்கையிலேயே அநேகர் பின்பற்றுவார்கள். அவர் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஜாக்கிரதையாக இருங்க. இதை கேட்டுக்கொண்டு விசுவாசியே, நீ ஒருவேளை இவ்வளோ நேரம் இந்த சத்தியத்தை படிக்காமல் இருந்தால் தயவுசெய்து கால் பண்ணுங்கள், கால் பண்ணி கூப்பிடுங்க. இந்த சத்தியம் ஒரு மேன்மையான சத்தியம். இன்றைக்கி நிறைய கள்ள போதகர்கள் தோண்டிட்டாங்க, கள்ள பாஸ்டர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க, கள்ள உபதேசர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. சத்தியம் கிடைக்காத பஞ்சத்தில் தான் வாழ்ந்துருக்கிறோம். நீ கிழக்குலேருந்து வடக்கு மேற்குலேருந்து தெற்கு வரைக்கும் தேர்னா கூட உனக்கு கிடைக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கு இன்றைக்கு நீ உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ பரலோகத்திற்கு பக்கமாக இருக்கிறாய். ஆகவே தான் கர்த்தர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு தருகிறார். இந்த எச்சரிப்பு தூத கவனமாக கவனிச்சுக்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. உலக வரலாற்றின் கடைசி பாகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தான ஒளி தூதரை வேஸ்ட் போட்டு வந்து ஏமாத்துவான். பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே 1 யோவான் கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1வது வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாகிறவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது, அறிக்கப்படாத எந்த ஆவியும் அது தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவியே அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அறிக்கப்படும். நிறைய பேர் அறிக்கை பண்ணுறாங்க, ஆனால் மறுதளிக்கிறாங்க. அதையும் பார்க்கணும், அதையும் கவனிக்கணும். நீங்கள் வாசிங்க எரேமியா 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ தான் நீங்கள் உண்மையாகவே சத்தியத்துக்கு வர்றீங்க. எரேமியா 14 வாசிப்போம். எரேமியா 14 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களுடைய பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தன் இதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். அழகாக சொல்கிற பாருங்க. 15 சொல்கிறார், நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்தில் பட்டயம் பஞ்சம் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் என்று சொல்லு என்றார். பிரியமானவர்களே, அனுப்பப்படாத தீர்க்கதரிசிகள் அவர் அனுப்பலை, இவர்களாக வந்திருக்கிறது. அதுதான் எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எரேமியா 23 எரேமியா 23 16 17 வாசிக்கிறேன். எரேமியா 23 16 17 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்தில் நடக்கிற யாவரை நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்றும் சொல்லுகிறார்கள். தப்பான தீர்க்க தரிசனத்தை சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்க. உபாகமம் 13 நீங்கள் படித்து பாருங்கள், என்ன அழகாக சொல்கிறாரு. உபாகமம் 13 சொல்கிறாரு. இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதையெல்லாம் நான் படிக்கும்பொழுது தான் ஆச்சரியமாக இருக்கும். நிறைய இதெல்லாம் பல மணி நேரம் படிக்க வேண்டியது, நேரம் இல்லாதனால் சீக்கிரமாக வாசிக்கிறேன். 13 உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆனாலும் சொப்பனக்காரனானாலும் எழுப்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ளே அடையாளத்தையும் அற்புதத்தை காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்கிறார், அவன் நடந்துச்சுன்னா கூட நம்பாத. சாத்தான் செய்வான், அதை தான் அவர் இன்டைரக்டாக சொல்கிறார். நடந்துச்சுன்னா கூட நம்பாத. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியபடிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இப்படிப்பட்டவன் வருவான், ஆண்டவர் அதை அனுமதிப்பார், சோதித்து பார்ப்பார்.
நம்ம எப்படி நிற்கிறோமா, இல்லை விட்டுட்டு போயிடுறோமா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்புகிறோமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் எதை நம்பி போயிட்டுருக்குறாங்க? இதை தாங்க நம்பி போயிட்டுருக்குறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை தான் நம்பி போகிறாங்க. எதை நம்பி போகிறாங்க பாருங்கள். என்ன அழகா அங்கங்கே கூட்டம் போட்டுறக்கூடாது, ஒரே ஓட்டம் தான். கிளம்பி சும்மா ஓடி 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 போவாங்க. எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறா பாருங்கள் அழகா. எரேமியா 6ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். என்ன சொல்கிறாங்களா? சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். எப்படி? ஆசீர்வாதம் 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 எல்லாம் பேசுவான். வெள்ளம் மாதிரி பேசுவான், தேர் மாதிரி பேசுவான். இன்றைக்கி நிறைய வாலிபர்களுடைய கூட்டம் எங்கே போகுது? எவன் பாட்பாடி அந்த ராக் ஸ்டைலில் வாசிக்கிறானோ அவங்ககிட்ட போய் பணத்தை அள்ளி கொட்டிட்டு ஏமாந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா இப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எங்கே போய் பாருங்கள். நம்ம யோசிப்போம், நம்ம தான் பைத்தியக்காரன் என்னமோ தெரில, நமக்கு தான் அறிவில்லை போல இருக்குது, நம்ம தான் தப்பு பண்ணுறோம்லாம் யோசிக்க தோணும். அப்படி நடத்துவாங்க அவங்க. அப்படியே பல்லோகமே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிறதோ அவங்க நடக்கிறதோ. அதை பார்த்துட்டு உடனே நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தான் தெரில போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த 5ஆம் அதிகாரம் 31 சொன்னார் பாருங்கள். எரேமியா 5:31, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனங்களுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள்? இதுதான் பிடிக்குது. என் ஜனத்துக்கு என்ன பிடிக்குது? அதுதான் பிடிக்குது. பிரியமானவர்களே, இப்படி நடந்தால் தான் ஜனங்களும் விரும்புகிறாங்க. உண்மையான சத்தியத்தை சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. 10 முறை இல்லை 100 முறை யோசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிற கேளுங்க, நீங்கள் ஒரு ஆத்மா கொண்டு வந்தால் கூட அது 10 ஆத்மாவுக்கு சமம். நீங்கள் 10 ஆத்மா கொண்டு வந்தால் அது 100 ஆத்மாவுக்கு சமம். நீங்கள் 100 ஆத்மா கொண்டு வந்து அது 1000 ஆத்மாக்களுக்கு சமம். இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவங்க. இல்லைன்னா நீ 1,00,000 ஆத்மா கொண்டு வந்தால் கூட அது ஒரு ஆத்மா கூட சமாவாது. ஆண்டு சொன்னார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். போய் சொல்லுங்கள், எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே இருக்கும். ஆண்டுடைய சத்தியம், ஆண்டுடைய சத்தம் அவருடைய அந்த ஆடுகள் கேட்கும். சத்தியவான் எவனோ சத்தத்தை கேட்பான். பெரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ளப்போதவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருன்ற வார்த்தை இந்த கடைசி நாட்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் கடவுள் உங்களே என்னையோ இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். மறக்காம சொல்லணும், மாறாத சொல்லணும், உள்ளதை சொல்லணும், இல்லாத இல்லைன்னு சொல்லணும், தைரியமாக சொல்லணும். சத்தத்தை பாவத்தை பேர் சொல்லி கூப்பிடணும், அதை பேர் சொல்லி அழைக்கணும், தைரியமாக அழைக்கணும், பயப்படக்கூடாது. செத்தாலே பரவாயில்ல, உண்மையாக இருக்கணும், உண்மையாக சொல்லணும். ஆண்டவருக்கு பிரியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18 சொல்கிறாரு, அவர்கள் தேவன் வயிறு, அவர்களுடைய முடிவு அழிவு என்று சொல்கிறார். கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் பள்ளப்போதுகளில் எழும்பி மக்களை ஏமாற்றி கடைசியில் அடி வாங்கியே சாவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பிரச்சனை வராது. பிரியமானவர்களே, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆவது வருஷத்தை போய் வாசித்து பாருங்கள். அதில் சொல்கிறாரு, நாங்கள் சொல்லுகிறது சுவிசேஷத்தை தவிர வேறு யாராகிலும் இதை தவறி மாறி சொன்னாங்களோ அது தேவ தூதரில் இருந்தாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 என்ன சொல்லுது பாருங்கள். ஆண்டவருடைய கோபம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 நான் வாசிக்கிறேன். மூப்பனும் கனம் பொருந்தியவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள், நாசமடைகிறவருமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் வாலிபர் மேல் பிரியமாக இருப்பதில்லை, அவர்கள் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதுமில்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவருமாய் இருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கும். பயங்கரமான ஒரு கோபம் வரும். அவர்கள் செய்கிற தவறுக்கேற்ற பலனை அவங்க நினைச்சேனோ அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு நாள் வரும், அன்றைக்கி அவங்க அனுபவிச்சே ஆகணும். பிரியமானவர்களே, அன்றைக்கி அவங்க தப்பிக்கவே முடியாது. 28ஆம் அதிகாரம் ஏசாயா 7:8 என்ன சொல்ல பாருங்கள். 28, ஆனாலும் இவர்கள் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசி மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்கதரிசத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறது இடறுகிறார்கள். போஜன பீடங்களெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? இப்படி தான் இன்றைக்கி உலகம் முழுக்க
ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில், ஆசாரியர்கள் என்ற பெயரில் எல்லாம் மயங்கி சாராயத்தை குடித்தவனை போல சாராயத்தை குடிச்சிட்டு பன்னிக்கறி சாப்பிட்டுட்டு பலவிதமான பாவங்களை செய்துக்கிட்டு பலவிதமான அக்கிரமங்களை செய்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரியாத மாதிரி வெளியே சுத்தமாக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல் உள்ளே ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிட்டு அப்படியே வெளியே யாருக்கும் தெரியாமல் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் உள்ள எல்லா பாவத்தையும் பண்ணிக்கிட்டு அங்கின்ற பேரில் மேலே போட்டுக்கிட்டு லுங்கின்ற பேரில் தப்பு பண்ணிக்கிட்டு பலவிதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியமானவர்களே, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்ட பண்ணவர்களுக்குமாக தானே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டுக்கு பிரியமாக வாழும்போது ஆண்டு உண்மை கொண்டு இந்த சத்தியத்தை ஆண்டவர் போதிப்பார். நீங்களும் நானும் இதை மறந்துவிடக்கூடாது. அந்த கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 நான் வாசித்து இதை நிறைவு செய்கிறேன். தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரம் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் கார்வர்களாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர் வெட்கி குறி சொல்லுகிற நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியாரின் பலத்தினாலும் நியாயத்தினாலும் பரலோக பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நாள் வரும், இந்த தீர்க்கதரிசிகளாம் வெட்கப்பட்டு நாணி விழுந்து நிற்பானுங்க. அந்த விசுவாசிகளாக கல்லெடுத்து எறிவாங்க. ஆனால் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பாராட்டப்பட்டவர்களாய், புகழ்பெற்றவராய் ஆண்டவருக்கு முன்பாக கிரீடத்தோடு இருப்பார்கள். பெரியமானவர்களே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிகளை பகுத்தறியக்கூடியது நம்முடைய வேலை. தீர்க்கதரிசிகளும் போதகர்களையும் பகுத்தறியக்கூடியது நம்முடைய வேலை. சத்தியத்தின்படி இல்லாதவர்கள் அவர்களுக்கு பக்கம் போகாமல் நம்மை பார்த்து கொள்வது நம்முடைய வேலை. யோவான் ஸ்நானகர் கடைசி நாட்களில் அவன் ஒரு அற்புதமும் செய்யாவிட்டாலும் அவன் எப்படி சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்ததோ அதே போல் நீங்கள் நானும் இந்த கடைசி நாட்களில் ஒரு அற்புதம் செய்யலாம் கூட பரவாயில்ல, ஒரு அதிசயம் செய்யலாம் கூட பரவாயில்ல, எதுவுமே நடக்கலாம் கூட பரவாயில்ல, சத்தியத்துக்குள்ளே உண்மையாக இருந்து யோவான் ஸ்நானகரைப் போல, ஆண்டவருடைய பிள்ளைகளைப் போல, சீடர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, தேவ பிள்ளைகளைப் போல உண்மையாக வாழ்ந்து உண்மையாக நின்று உண்மையாக சாதித்து கர்த்தரோடு ஜெபித்து கர்த்தரோடு பழகி அப்படியே பரம காணல் போவதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியும் பத்திரமாக அவருடைய நிழலுக்குள் அவருடைய இறக்கைக்குள் வைத்து அவருடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நாம் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவோம். நம்முடைய தண்ணீர் நமக்கு கொடுக்கப்படும், நம்முடைய ஆகாரம் நமக்கு கொடுக்கப்படும், நம்முடைய நித்தியானந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு தந்துடுவாராக. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஜெபம் செய்வோம். நேசமுள்ள பிதாவே, இந்த நாமத்திற்கு நன்றி ராஜா. நீர் கொடுத்த இந்த மகிமையான சத்தியத்தின் மூலமாய், இந்த வேதத்தின் மூலமாய், ஞானத்தின் மூலமாய் அற்புதமான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. நாங்கள் இதை கேட்பது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் இவைகளை அபியாசித்து அதன்படியே நடந்து ஜீவித்து மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து காண்பித்து உன்னுடைய பரம காணானிலே வந்து உம்மோடு தங்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உன்னுடைய காருடைய கரத்தினால தாங்கிக் கொள்ளும். இந்த தொலைக்காட்சி மூலமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடைய ராஜ்யம் சேர்ப்பீராக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு வாழ்வு தருவீராக. துதி கன மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.